ஒன்றும் இல்லை. இப்போ நம்ம மலையேற்றம் பண்ணுற தலைமலை நாமக்கல் திருச்சி மாவட்ட எல்லைப்பகுதிகளில் 4000 அடி உயர 1300 வருட பழமையான திருமலை நாயக்கரால் கட்டப்பட்ட சஞ்சீவி பெருமாள் காட்சி கொடுக்குற காவிரி ஆற்று கரையில் இருக்கிற ஒரு பிரம்மாண்டமான செங்குத்தான மலை. இந்த மலைக்கோவிலுக்கு மலையேற்றம் செய்ய 5 மலை கிராமத்தோட வழியாக மலைப்பாதை இருக்குது. வடவத்தூர், எருமப்பட்டி, செவ்வந்திப்பட்டி, முட்டாஞ்செட்டி, நீலியாம்பட்டின்னு சூப்பரான மலை கிராமம் வழியா நம்ம மலையேற்றம் பண்ணலாம். இந்த 5 மலைப்பாதைகள்ல நீலியாம்பட்டி மலைப்பாதை சதுரகிரியில் உள்ள தானிப்பாறை மலைப்பாதை மாதிரி இருக்கும். மற்ற எருமப்பட்டி, வடவத்தூர், செவ்வந்திப்பட்டி, முட்டாஞ்செட்டிலாம் கொஞ்சம் செங்குத்தா இருக்கும். கஷ்டப்பட்டு தான் வர முடியும். இந்த மலையேற்றத்தை நம்ம நீலியாம்பட்டி வழியா ஏறி வடவத்தூர் வழியா இறங்க போறோம். தலைமலையோட பார்ட் 1 வீடியோ பார்த்துட்டு பார்ட் 2 பாருங்க. அதோட கண்டினியூஷன் தான் இது. டிஸ்கிரிப்ஷன்லயும் வீடியோ லிங்க் இருக்கு, மறக்காம பாருங்க. பார்ட் 1 வீடியோல நான் உங்களுக்கு நீலியாம்பட்டி பாதையில உள்ள ராமர் தீர்த்தம், மலையேறி முடிச்சோன்னு இருக்கிற வனபத்ரகாளி, 1947க்கு முன்னாடி வெள்ளக்காரன் கட்ட ட்ரை பண்ண ஒரு பெரிய கோட்டை, வற்றாத குளம், இசையை எழுப்புற பாறை, மலை உச்சியில் நம்ம பார்க்க வந்த தலைமலை சஞ்சீவி பெருமாள், மலைக்கோவிலை கட்டின திருமலை நாயக்கர்னு எல்லாத்தையுமே உங்களுக்கு காமிச்சிருப்பேன். வாங்க பார்ட் 2 வீடியோக்குள்ளே போகலாம். நாங்கள் எல்லாரும் ரொம்ப பாசமான வடவத்தூர் கிராம மக்களோட சாப்பிட்டுட்டு மலையிறங்க ஆரம்பிச்சிட்டோம். மலை ஏறும்போது நீலியாம்பட்டி வழியில் ஏறணும். இப்போ இறங்கும் போது வேறு மலைப்பாதையை ட்ரை பண்ணலாம்னு வடவத்தூர் வழியாக இறங்கிக்கிட்டு இருக்கோம். வடவத்தூர் மலைப்பாதை ரொம்ப செங்குத்தா, கொஞ்ச நேரத்துலேயே நம்மளை அடிவாரத்துக்கு கூட்டி போயிடும். தலைமலைக்கு நீங்கள் சீக்கிரம் போகணும்னா இந்த மலைப்பாதையை ட்ரை பண்ணுங்கள். எங்களை வடவத்தூர் கிராம நண்பர்கள் தான் வழிகாட்டி கூட்டிகிட்டு போனாங்க. டிஸ்கிரிப்ஷனில் வடவத்தூர் கைடு நம்பர் கொடுக்குறேன். நீங்கள் தலைமலைக்கு குடும்பத்தோடு வந்து சமைச்சு சாப்பிட்டுட்டு ஒரு நாள் தங்கிட்டு போகணும்னு வந்தீங்கன்னா உங்கள் லக்கேஜ் எல்லாம் சுமந்துட்டு அவங்களே உங்களை கைட் பண்ணி மேலே கூட்டிகிட்டு வந்துடுவாங்க. கைட் பண்ணுறதுக்கும் லக்கேஜ் சுமக்கிறதுக்கும் உங்கள்கிட்ட இருந்து 700 ரூபா சார்ஜ் பண்ணுவாங்க. இறங்க ஆரம்பிச்சிட்டோம் கீழே. இப்போ இறங்கும் போது வடவத்தூர் வழியாக இறங்குறோம். அது செங்குத்தாக இருக்குமா, ஒரு மணி நேரத்துக்குள்ளே இறங்கிடலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ கரெக்டாக வந்து மணி 4 மணி ஆச்சு. எல்லா இடத்தையும் சுற்றி பார்த்தோம், சாப்பிட்டோம், நல்லா சூப்பராக இருந்துச்சு. இங்கே உள்ள அந்த வடவத்தூர் மலை கிராம மக்கள் அவ்வளோ அன்பாக இருக்காங்க. நீங்களே ஃபேமிலியோடு வந்தீங்கனாலும் எப்படி வந்தீங்கனாலும் வடவத்தூர் வந்துட்டிங்கன்னா அவங்க இருப்பாங்க. அவங்க உங்களை கைட் பண்ணி கூட அவங்க சுமையெல்லாம் சுமந்துட்டு அதுக்கு வந்து சார்ஜ் பண்ணிக்கிடுவாங்க. 600-700 ரூபா சார்ஜ் பண்ணிவிட்டு உங்களை சூப்பராக கூட்டி வந்துடுவாங்க. செவ்வந்திப்பட்டி, வடவத்தூர். நம்ம வந்து வடவத்தூர் வழியாக தான் போகணும். ரைட் சைட்லேயே போகணுமா, லெஃப்ட் சைடில் ஒரு பாதை பிரியுமா, அதில் போயிட்டீங்கன்னா நீங்கள் செவ்வந்திப்பட்டி மாறி இந்த சைடு போயிடுவீங்களா. அதனால் நீங்கள் ரைட் சைட்லேயே போகணும் வடவத்தூர் வழியில். வாங்க போயிட்டே இருப்போம். எங்களோட வந்த சந்துரு ப்ரோ வந்து நீலியாம்பட்டியில் வந்து பைக் வச்சுருக்காரு. பைக்கில் வந்திருப்போம், பார்த்துருப்பீங்க. அதனால் அவர் மட்டும் அந்த வழியில் போயிட்டார். நாங்கள் வந்து நான், தமிழரசி அம்மா, அப்புறம் பாருங்கள் குமரேசன் ப்ரோ, 3 பேரும் வந்து வடவத்தூர் வழியில் இறங்கிட்டு இருக்கோம். இது ரொம்ப செங்குத்தாக இருக்குமா, ஆனால் சீக்கிரமே ரீச் ஆகிடலாமா. பெருசாக பஸ் வசதி இருக்காதான். 5 மணிக்குள்ளே ஏதோ பஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதை பிடிக்கணும் போயிட்டு. ஒரே செங்குத்து தான். இந்த பக்கத்து பாருங்கள், இறங்குறதுக்கு இந்த மாதிரி கம்பி போட்டிருக்காங்க. பாருங்கள், அண்ணன் செமையை சுமந்துட்டு மேலே கடை போட்டிருந்தார். அண்ணன் செமையை சுமந்துட்டு இறங்கிட்டு இருக்காரு. பாருங்க, மேட்டில் தான் செமையை தூக்கிட்டு வரோம். அது கொஞ்சம் சப்போர்ட் பண்ணால் நல்லாயிருக்கும். வர்றவங்களாம் மக்கள்லாம் வந்து சப்போர்ட் பண்ணால் நல்லாயிருக்கும். எதுக்கு இவ்வளோ ரேட் விற்கிறீங்க, பேரம் பேசுகிறாங்க. இவ்வளோ கஷ்டப்படுறது அவங்களுக்கு தெரிய மாட்டுது. கண்டிப்பாக ரோடு வந்து வண்டி வர மாதிரி போகிற மாதிரி இருந்துச்சுன்னா கூட சரி வண்டியிலே கொண்டு வந்தாலாம், சிரமம் இல்லைன்னு சொல்லலாம். இதுக்கு ஒரு ஆளுக்கு 600 ரூபா சொல்லி கூலி கொடுத்து வாங்கி கூப்பிட்டு வராங்க. கிலோ ஜாமான் வந்து 25 கிலோ தூக்கிறதுக்கு 600 ரூபா ஒரு ஆளுக்கு கூலி. ஓ சரி. இப்போ அவங்க கூலி கொடுத்து செய்கிறாங்கன்னா அவங்க அதுக்கேற்ற மாதிரி அங்கே விற்றா தானே ஆகும். கண்டிப்பாக இங்கே இவ்வளோ தூரத்து சிரமப்படுறத அவங்க பார்க்க மாட்டேறாங்க. ரேட்டு இவ்வளோ அதிகமாக இருக்குன்னு மட்டும் தான் கேட்குறாங்க. தலைமலை வாங்க. தலைமலை வந்து இந்த மாதிரி கீழேருந்து கஷ்டப்பட்டு சுமந்துட்டு வந்து மேலே கடை போடுறாங்களே, அவங்ககிட்டலாம் வாங்குங்க. இதனால் அவங்க வந்து இங்கே கடை போட்டு அவங்க பெருசாக கோட்டையெல்லாம் கட்ட போகிறதில்ல. அவங்க வாழ்வாதாரம் குடும்பத்தை பார்க்க, குழந்தை குட்டிகளை படிக்க வைக்க, அவ்வளோதான். இதிலேருந்து அவங்களுக்கு பெருசாக வருமானம் கிடைக்காது. என்ன ப்ரோ, கரெக்டு தானே? கரெக்டு தானே. நாங்கள் எடுத்துகிட்டு வரதுலே பாதி கூலி போயிருக்கோமே. இப்போ ஆள் வச்சு தானே கூப்பிட்டு வருது. எப்படி வச்சு சொல்கிறதுனா வச்சுக்கோங்களேன், 600 ரூபா கொடுத்து கூப்பிட்டு வரதுனா அதில் விற்றா ஒரு 1000 ரூபாய்க்கு தான் விற்கணும். மிச்சம் 400 ரூபா மீதி கிடைக்கும். அது இங்கே நைட்டு பகல் தூங்காமல் இருக்கிறதுக்கு அதுக்கு ஒரு ஊதியமாக இருக்கும். அவ்வளோதான். 600 ரூபா கொடுத்து எடுத்துட்டு வாங்கன்னா 1000 ரூபா கிடைக்குண்ணே. 600 ரூபா கூலி போச்சுன்னா மிச்சம் 400 ரூபா இருக்கும்.
அது நைட்டு ஃபுல்லாக அங்கே உழைக்கணும்லண்ணே. கரெக்டு. அது மழை திடீர்னு மழை பெய்யும், விரவு இந்த இதுக்குள்ளே போய் விரவு கொடுத்துட்டு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குண்ணே. இந்த பாதை ஃபுல்லாமே செங்குத்தாக இறங்குறதுனால இந்த மாதிரி கம்பிகள் போட்டிருக்காங்க. நான் இதுவரை எந்த மலையிலுமே இறங்கிறத காமிச்சிருக்க மாட்டேன், ஏறுறதை மட்டும்தான் காமிப்பேன். ஒரு வழியில் இறங்கிட்டு அதே வழியில் இறங்குறதுனால இறங்குறத பெருசாக காமிக்க மாட்டோம். இதில் வந்து நம்ம இறங்குறது வேறு ரூட்டு, ஏறுனது வேறு ரூட்டு, அதனால தான் இப்போ காமிக்க வேண்டியதாக இருக்குது. இது பாருங்கள் எவ்வளோ செங்குத்தாக இருக்குன்னு பாருங்கள். 4000 அடி செங்குத்தாக இறங்கிக்கிட்டு இருக்கோம். அதான சின்னதாக தலைமுறை தெரியுது. ஆமாம், அதில் வந்து இங்கே வந்து ஜாயிண்ட் ஆகுனே செவந்திப்பட்டி ரூட்டு. அது வந்து செவந்திப்பட்டி ரூட்டு. முன்னாடி இங்கே ஒரு குரங்கு இருந்துச்சானே. சரி, இதில் மக்கள் வர மேலேருந்து குரங்கு கல்ல தள்ளுன்னு சொல்லுவாங்க. ஓ, இதில் இருந்தா மேலே இருந்து சரி பயந்துக்கிட்டு தள்ளுன்னு சொல்லுவாங்க. ஓ, இப்போல்லாம் இல்லை, ஒரு 20-25 வருஷம் முன்னாடி சொல்கிறாங்க. பத்தியலா எங்கள் அப்பா சொல்லியிருக்காங்க கேள்வி. நம்ம இங்கே கீழே அடிவாரத்துலேருந்து ஏறுறது இது ஏன்னா செங்குத்தான ரூட்டில் மேலேருந்து தள்ளுச்சுன்னா பக்கம்னே பக்கம் இருக்கிறதுலே பக்கமான ரூட் இது. ஆனால் கொஞ்சம் செங்குத்தாக இருக்கும். செங்குத்தாக இருக்கும். மேலேருந்து எதையாவது கீழே போட்டோம்னா நம்ம தலையில் தான் விழுவும். என்ன ப்ரோ? ஏன்னா அவ்வளோ செங்குத்து போட்டால் நேராக தலையிலே தான் விழுவும். இப்போ வந்து எப்படி சொல்கிறேன்னா, நாங்களாம் என்ன இங்கேருந்து 1 மணி நேரத்தில் கீழேருந்து மேலே ஏறிடுவோம். மற்றவங்க ஏறுறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும், 1.5 மணி நேரமாக ஆகும். இறங்குறது மேக்ஸிமம் ஒரு 20 நிமிஷம், 20 நிமிஷத்தில் 20-25 நிமிஷம் அவ்வளோதான் இறங்குறதுக்கு. வந்து போயிட்டு கொண்டுட்டு 2வது நாடை ரிட்டன் மதியான டைமில் அவங்க என் கூட போகிறப்ப ஃபஸ்ட்டு டைம் நாடைக்கு போகிறப்ப கூட போனவங்க 2வது நாடை வரப்போ கொண்டாந்து தண்ணி கொடுத்து, இந்தா தம்பி நீ பொறுமையாக இருந்து தண்ணி குடிச்சிட்டு போ அப்படின்னு சொல்லி சப்போர்ட் பண்ணி கொடுத்துருந்தாங்க. கோயிலுக்கு வரவங்களே பக்தர்களே சப்போர்ட்டர்ஸ்லாம் நிறையா வராங்க. இந்த பாதை எப்படிமா இருக்கு? நல்லா இருக்கு, சூப்பராக இருக்கு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. பாருங்க, ஒத்தையடி பாதை தான். தமிழரசி அம்மா பேலன்ஸுக்கு பிடிக்கிறோம்னு இந்த புல்லை பிடிச்சிருக்காங்க. கையோட வந்துருச்சு, அதான் கையோட வந்துருச்சு, பிடிங்கிருச்சு. என்ன ப்ரோ? வடவத்தூர் ரூட்டில் இறங்கிக்கிட்டு இருக்கோம். இந்த இடம் பேர் காத்தாடி மேடம். சீரியஸாகவே காற்று வந்துக்கிட்டு தான் இருக்குது. நம்ம இறங்கின ரூட்லலாம் காற்று பெருசாக இல்லை. எப்போவுமே அந்த இடத்துல வந்தால் நாங்கள் சமத்திட்டு வரப்போ கூட அங்கே நின்று காற்று வாங்கிட்டு தான் போவோம். ஆமாம் மக்களே, காத்தாடி மேடு நல்லா காற்று தான், சீரியஸாக நல்லா காற்று வருது. அங்கே பாருங்கள், உங்களுக்கு மேலே இருந்து காமிச்சேன் பாருங்கள், அந்த பெருமாள் இழுத்த தடம் தெரியுது அப்படின்னு அந்த இடத்த பாருங்கள். இது வந்து கீழே இருந்து பார்த்தா யானை மாதிரி தெரியும்னு சொன்னாங்க. மேலே இங்கேருந்து பாருங்களேன், உங்களுக்கு யானையோட முகம் தும்பிக்கை மாதிரி தெரியுது பாருங்களேன். சூப்பராக இருக்குது பாருங்கள். அப்படியே கிராஜுவலாக இறங்குது, பெருசாக இறக்காமல. பின்னாடி வந்து பாருங்கள், தமிழரசி அம்மாலாம் ஸ்பீடாக தான் வந்துக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்குலாம் கேட்டேன், கஷ்டமாக இல்லைன்னு தான் சொன்னாங்க. இந்த பாதை எப்படி இருக்குது? ஈஸியாக இருக்கா கஷ்டமாக இருக்கா? ரொம்ப நல்லா இருக்கு, அருமையாக இருக்கு. ஈஸியாக தானே இருக்குது, ஆனால் ஏறும் போது கஷ்டமாக இருக்கும் போல இருக்கு. ஏன்னா அந்த ஸ்டீப்பு இறங்கினோம்ல, அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. இப்போ அந்த மாதிரி இடம்லாம் போகிறது ரொம்ப இது ரொம்ப நீங்கள் நீலியாம்பட்டி பாதையிலே போகும்போது இறங்கியிருப்பீங்க. இப்போ வடவத்தூர் அந்த பாதையில் ஏறிட்டு இந்த பக்கத்து இறங்குறோம். நினைவுகள் செயலாகுது எனக்கு. முன்னாடி வந்தப்போ இதில் இறங்கலான்ட்டு வந்துட்டேன், அப்புறம் பஸ்ஸு கிடைக்காதுட்டுங்க, மறுபடியும் அங்கிட்டே போய் தனியாக வந்தேன் இப்போ. சரி இப்படியே நம்ம இறங்கினோம்னா கீழே செவந்திப்பட்டி அப்படியே இறங்கிடலாம். ஆனால் வடவத்தூர் பாதை இப்படி போகணும் பாருங்கள். இது தூரமாப்பா? ரைட்டில் எடுத்தால் வடவத்தூர், லெஃப்ட் எடுத்தால் செவந்திப்பட்டி. நம்ம இப்போ வடவத்தூர் பாதையில் இறங்குறனால இந்த ரைட் எடுத்து தான் போகணும். நான் போயிருக்கோம், இது நான் கொஞ்சம் நட்டாங்கிட்ட இறங்கி கொஞ்சம் தூரம் பஸ்ஸெல்லாம் இங்கே கிடையாது. நீங்கள் பொண்ணு ஒரு 3 கிலோமீட்டர் 4 கிலோமீட்டர் போகணும் செவந்திப்பட்டியில். அங்கே போனால் தான் பஸ்ஸு, இது வரைக்கும் பஸ் பார்த்து வாங்க. அம்மா, வழுக்கு பாறை ஸ்டார்ட் ஆயிடுச்சு, அதனால் காலை நல்லா கட்டவரில் ஊண்டி இறங்கு. எல்லா மலையிலுமே வழுக்கு பாறை இல்லாத மலையே இருக்காது. ஒன்றும் இல்லை. ஐயோ, ஒன்றும் இல்லை அம்மா, பார்த்து வாங்க. இல்லை மண்ணு ப்ரோ, மண்ணு. நல்ல வேலை ரெக்கார்ட் ஆயிடுச்சு. என்ன விழுந்தாலும் கை எடுக்கிற பத்தியில சொன்னாப்பானா லேசா தான் வாங்கியிருக்கு. எப்பயும் போல ரெகுலரா போய்கிட்டு யாரா
நம்ம போய்கிட்டு இருக்கிறதெல்லாம் வழுக்குப்பாறை. தண்ணி ஓடின தடம் அப்படியே தெரியுது. தண்ணி ஓடின தடம் நல்லா தெரியுது. வந்துக்கிட்டே இருக்கும். கண்ணாடி மாதிரி இருக்கும் தண்ணி. அதான் இது ஃபுல்லாமே தண்ணி ஓடின பாதை, அதனால தான் வழுக்குது. அம்மா பார்த்து வாங்கம்மா. கிட்டத்தட்ட வந்தாச்சு அடிவாரத்துக்கு. இங்கே பாருங்கள், வடவத்தூர் வழியாக வழுக்குப்பாறையில் இறங்கிட்டு இருக்கோம். அந்த அம்மா இறங்கிட்டு இருக்காங்க பாருங்கள். அந்த இடத்துல பாருங்கள் பாதத்தை வெட்டி வச்சுருக்காங்க. இது வந்து சாமியோட பாதம்னு சொல்கிறாங்க. அந்த ஒன்று இருக்குது பாருங்கள். இது வந்து ரொம்ப பழங்காலத்தில் வெட்டினது. 300-400 வருஷத்துக்கு முன்னாடி வெட்டினதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வடவத்தூர் பாதையில் வந்து நீங்கள் சப்போஸ் வந்தீங்கன்னா நான் கீழே வந்து இவங்க நம்பர் கொடுக்குறேன், கைடு நம்பர் கொடுக்குறேன். அவங்களுக்கு கால் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து செமையோடு வந்தாலும் உங்களை கூட்டி போயிடுவாங்க. ஏன் கைடுனா ரொம்ப பாதைகள் அங்கேயும் இங்கேன்னு பிரிஞ்சுக்கிட்டே இருக்குது. நீங்கள் தப்பாக போய் எங்கேயாவது செங்குத்தில் மாட்டிக்கிட்டிங்கன்னா ரொம்ப கஷ்டம் மலையிறதுக்கு. அவங்கள கூப்பிட்டிங்கன்னா அவங்க வந்து தாய் கிராமம் தான். அவங்க உங்களை நீட்டாக கூட்டிகிட்டு போயிடுவாங்க மலைக்கே. ரொம்ப பாதைகள் ரொம்ப இடத்துல பிரியுது. எல்லா பாதையும் உங்களை கூட்டிகிட்டு போய் இறக்கிடும். ஆனால் வந்து சுத்தலில் விட்டுரும், செங்குத்து பாதைகளை விட்டுரும். மாட்டு பாதைலாம் இருக்கா, மாட்டு பாதையில் விட்டுரும். இந்த வழியாக ஏறுறவங்க இந்த சாமியை கும்பிட்டு போவாங்களாம். மாமரத்து சாமியா. ஆனால் இந்த இடத்துல மாமரம் இருந்திருக்கு. இது வந்து ஆலமரம். வடவத்தூர் வழியாக யார் ஏறினாலும் வடவத்தூர் கிராம மக்கள் எல்லாருமே இந்த மாமரத்து சாமியை வந்து கும்பிட்டுட்டு தான் போவாங்களாம். பாருங்கள், கிட்டத்தட்ட நம்ம வடவத்தூர் வழியில் இறங்கியாச்சு. இன்னும் 10 நிமிஷத்தில் நம்ம வந்து அடிவாரம் போயிடுவோம். அங்கேருந்து நம்மளுக்கு 4:30க்கோ நம்ம பஸ் இருக்குது. அதுக்காண்டி தான் இவ்வளோ வேகமாக நம்ம இறங்கிட்டு இருக்கோம். இங்கே பாருங்கள் மக்களை, இது வந்து கொடுவாத்திட்டி பாறையா. பாருங்கள், அவங்களுக்கு வந்து அந்த அருவா கத்தியெல்லாம் தீட்டின தடம் தெரியுது அவங்களுக்கு. இங்கே அப்புறம் தான் இங்கே பாருங்கள், இந்த இடத்துலாம் தீட்டியிருக்காங்க பாருங்கள். நீங்கள அடிவாரத்தில் ஆரம்பித்தானே இது வந்து கொடுவாத்திட்டி பாறைன்னு சொல்லுவாங்க. அடுத்து வழுக்கப்பாறை, அடுத்து செவந்திப்பட்டி தடம், கூட்டு தடம்னு சொல்லுவாங்க. அடுத்து காத்து வாங்கி மேடு, வரிசையா ஒவ்வொன்றா சொல்லுவாங்க. ஏன்னா வச்சுங்களேன், இங்கெல்லாம் ரெஸ்ட் இங்கங்க சொன்னா தெரியும். இங்க நிக்கிறேன் அப்படி சொல்றதுக்கு இடம் சொல்லுவாங்க. இந்த மாதிரி வந்துருவாங்க. அந்த மாதிரி சொன்னா சரி இங்க பக்கத்துல தான் இருக்காங்க போயிடலாம் அப்படின்னு தோணும். இங்க இதெல்லாம் தடத்து இந்த இடத்துல இருக்க லொகேஷன் பேரு. மக்கள் இங்கே பாருங்கள், இந்த இடத்துல 2 பாதை போகுது பாருங்கள். இறங்குறோம். இது வந்து வடவத்தூர் போகிற பாதை. உடையாளமுதூர்னு சொல்லி உடையாளமுதூர் அந்த அதுக்கு போகிற பாதை. இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபாரஸ்ட் காட்டுக்குள்ளே போகும். மலையை ஃபுல்லாக இறங்கியாச்சு. இப்போ நம்ம வந்து எதுமலையான் இந்த இடத்துக்கு வந்தாச்சு. இப்போ மலை ஏறுறவங்க இந்த சாமியை கும்பிட்டுட்டு தான் ஏறுவாங்களாம். எதுமலையான் பேர், சாமி பேர் எதுமலையான். மேல கோயிலுக்கு பெருமாள் கோயில் போக முடியாதனால இங்க வந்து எல்லாம் பண்ணிப்பாங்க. அவசியம் பண்றது, மேல போய் கண்ணு விட்டு விட முடியாதவங்க இதுல கொண்டாந்து கட்டிடுவாங்க. நம்ம பொதுமக்களா பார்த்து இதுல உள்ளாட்டி ஏழை விட்டுருவாங்க. மக்களை பாருங்க, நம்ம இப்போ இங்க இருந்து இறங்கி வந்திருக்கோம். நெட்டுக்குதல இறங்கி வந்திருக்கோம். ஆனா அந்த பாதை இறங்குறதுக்கு ஈஸியா இருக்கு. அது வந்து நம்ம பொடாரி கோயிலுக்கு மேடு, பள்ளத்துல அந்த பள்ளத்திலேயே வந்துருவோம். அவ்வளவுதான், இந்த மேட்டுல இறங்க மாட்டோம், பள்ளத்திலேயே வந்துருவோம். மேலே ஏற முடியாதவங்க இந்த இடத்துல தான் கிடாயெல்லாம் வெட்டி இந்த இடத்துல தான் எல்லாம் பண்ணுவாங்களாம். அந்த மலையானம் நோக்கி இந்த இடத்துல தான் எல்லாமே பண்ணுவாங்களாம். மக்களே, நம்ம வந்து தலைமலை வந்தோம். 4000 அடி உயரத்தில் உள்ள பெருமாளை பார்க்க. நீலியாம்பட்டி வழியில் வந்து ஏறிட்டு நம்ம பெருமாளை தரிசனம் பண்ணிவிட்டு இறங்கும் போது வடவத்தூர் வழியாக நம்ம அப்படியே இறங்கியாச்சு. சூப்பராக இருந்துச்சு இந்த எக்ஸ்பீரியன்ஸ். நீங்களும் வந்தால் மொத்தம் 5 பாதை இருக்குல்ல, ஒரு பாதையில் ஏறிட்டு ஒரு பாதையில் இறங்குங்க, சூப்பராக இருக்கும். நான் இங்கே உள்ள லோக்கல் இந்த கைடு அவங்க நம்பர்லாம் கொடுக்குறேன். உங்களுக்கு உதவிக்கு வேணும்னா கேட்டுக்கோங்க. வீட்டு தூக்கிட்டு போகிறதுக்கு 700 ரூபா வாங்குறாங்க. இவங்களே உங்களுக்கு எல்லா இடத்தையும் சுற்றி காமிச்சிடுவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். எங்களுக்கும் ஒரு மாதிரி த்ரில்லிங்காக தான் இருந்துச்சு. ஒரு வழியில் வந்துட்டு இன்னொரு வழியில் இறங்கும் போது சூப்பராக இருந்துச்சு. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல்லைக்கான் அடிச்சுக்கோங்க. இதே மாதிரி நம்ம காடு, மலை, மேடு, செடி கொடிகளும் சுற்றி தெரிய போகிறோம். எல்லாத்தையும் உங்கள்கிட்ட வந்து கொண்டு வந்து சேர்க்க போகிறேன். மறக்காமல் வாட்ஸ்அப் குரூப் இருக்குது, கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. எங்களோட சேர்ந்து நீங்களும் ரொம்ப மலைகளை ட்ரெக்கிங் பண்ணலாம். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய்.